வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி அண்ட் நம்ம பார்க்குற மூவி வந்து ட்ரான் ஏரிஸ் 2025 ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்சுவல் மூவி. இந்த படத்தில் ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது டெல்ஸ் மீன் லாட் கைஸ். உங்களுக்கு நிறைய மூவி ரிவ்யூஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதை வந்து சாம் ஃபின் சொல்லப்படுற ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சயின்டிஸ்ட் கிட்டத்தட்ட ஓகேங்களா. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நமக்கு கண்ணுக்கு தெரியாத இருக்கிற ஒரு இன்டர்நெட் உலகம் ஓகேங்களா. அந்த உலகத்தில் மாட்டின தன்னோட அப்பாவை தேடுறதுக்காக ஒரு பயணத்தில் மேற்கொள்கிறாங்க. அந்த உலகத்தில் இருக்கிற பீப்புள்ஸ்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளிர் பிரதேசம் போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு கேம்ப் மாதிரி அமைச்சு அங்கே வந்து அவங்களோட ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் அவங்க வந்து தோத்துடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போது நடைமுறையில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கம்பெனிஸ் இருக்குது. ஒன்று வந்து என்காம், இன்னொன்று வந்து டிங்கர் சிஸ்டம். இந்த 2 கம்பெனியும் வந்து ஒரு ரேஸில் இருக்காங்க. என்ன ரேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்நெட் இருக்குல்ல, இந்த நம்ம கண்டு தெரியாத உலகம், இந்த கிரிட்டு, இந்த சாஃப்ட்வேர், இந்த வைரஸ், அதெல்லாம் வந்து எப்படின்னா அங்கே இருக்கிற அந்த விஷயங்களை இங்கே ரியாலிட்டி கொண்டு வர ஒரு ரேஸில் இருக்காங்க. அந்த ரேஸில் டிங்கர் சிஸ்டம் வந்து நம்ம ஜூலியன் டிங்கர்னு சொல்லப்படுற அவர் தான் அந்த கம்பெனி நடத்துகிறார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்குறாரு. டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்கும்போது ஒரு 29 மினிட்ஸ்க்கு வந்து அவருடைய அந்த கிரிட்லேருந்து வெளியே வந்த ஏரிஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு டிஃபெண்டர் மாதிரி, அவர் வந்து ஒரு டிஃபெண்டர் வைரஸ் ஆர் சாஃப்ட்வேர் சம்திங் லைக் தட், அவருக்கு வந்து ஒரு மனுஷனோட ஒரு உருவத்தை கொடுத்து அவர் வந்து ஹையஸ்ட் டெக் ரோபோ ஓகேங்களா. அவர் இங்கே இறக்குனதுக்கப்புறம் 29 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவர் வந்து கரைஞ்சிடறாரு மீன்ஸ் தூவலாக போயிடுறாரு, ஒரு மாதிரி தூசி டஸ்ட் மாதிரி போயிடுறாரு. ஸோ அது வரைக்கும் தான் லாஸ்ட் ஆகுது. ஸோ அந்த விஷயங்களை வந்து ரியாலிட்டிக்கு இங்கே பர்மனெண்ட்டாக கொண்டு வரணும்னா ப்ரிமிசஸ் கோட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கோட் இருக்குது. அந்த கோடை தேடி தான் இந்த 2 கம்பெனியும் ஓடிட்டுருக்கு. இந்த என்காம்னு சொல்லப்படுற கம்பெனி வந்து இந்த சாம் ஃபிலின் இருக்காங்களா, அப்பாவை தொலைச்சவங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட தங்கச்சியான ஈவ் கிம் சொல்கிறவங்க தான் இந்த கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. அவங்க அக்காவோட இடத்துலேருந்து அங்கே எங்கே விட்டு போனாங்க அதே இடத்துல இருந்து அவங்களோட ரிசர்ச் அங்கேயே பண்ணி அவங்க அந்த ப்ரிமிசஸ் கோடை வந்து கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து நம்ம டிங்கர் கம்பெனிக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஜூலியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை கொண்டு அந்த கோடை எடுத்துகிட்டு வரதுக்காக நம்ம அவருடைய அந்த ஹைடெக் ரோபோட்டான ஏரிஸை வந்து அனுப்புகிறாரு. ஏரிஸ் அனுப்புகிற அந்த சமயத்தில் ஏரிஸ்க்கு வந்து என்னவோ உலகத்தில் வந்து திடீர்னு சொல்லிட்டு இந்த மழை அந்த ரெயின், அதுக்கப்புறம் அந்த மாதிரி புது புது விஷயங்கள் வந்து அவர் கையில் அவருக்கு வந்து ஃபீல் ஆகும்போது அவருக்கு வந்து ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஆசை வருது, இந்த உலகத்திலே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தேவையானது ப்ரிமிசஸ் கோட். அண்ட் அதே மாதிரி வந்து அவருக்கு போக போக தான் தெரிய வருது இந்த ஜூலியன் டிங்கர் வந்து ஒரு கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு. அது தெரிய வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈவ் கிம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்லாம் அந்த கிரிட்டுக்குள்ளே போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் அங்கே ட்ரானை மீட் பண்ணுறாங்க, ஏரிஸை மீட் பண்ணுறாங்க. ஏரிஸை மீட் பண்ணதுக்கப்புறம் ஏரிஸ்க்கு வந்து ஈவ் கிம் மேலே ஒரு ஸ்லைட்டான ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு அஃபெக்ஷன் வந்துடுது. ஸோ வந்து ஈவை காப்பாற்றணும், அதே நேரத்தில் வந்து ப்ரிமிசஸ் கோட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவ்கிட்ட வந்து ஒரு டீலிங்கை போட்டு தென் தன்னுடைய பாஸுக்கு எதிராகவே நம்ம ஏரிஸ் வந்து வேலை செய்கிறாரு. கிம்மை கூப்பிட்டுட்டு அந்த கிரிட்லேருந்து வெளியவும் போயிடுறாரு. வெளியே போனதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா. ஸோ வந்து அப்பப்போ வந்து சில படைகள்லாம் ரெடி பண்ணி 29 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேடுதல் வேட்டையில் இறங்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் தேடவும் ஆரம்பிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து ஓடிக்கிட்டும் இருக்காங்க. இந்த ப்ரிமிசஸ் கோட் வந்து ஜூலியனோட கைக்கு கிடச்சிதா இல்லையா, அண்ட் அதுக்கப்புறம் ட்ரான் வந்து நம்ம ஈவை காப்பாற்றி அவர் வந்து ஈவோட இந்த உலகத்தில் இருந்தாரா இல்லையா அப்படின்றது இந்த படத்தோட கதையே. அண்ட் இந்த படம் வந்து உண்மையாகவே சொல்லப்போனால் சிஜிஐலாம் வந்து பிரித்து எடுத்திருப்பாங்க. உண்மையாக ஒர்த்து கண்டென்ட்டு, செம்ம சிஜிஐ, சூப்பரான கிராஃபிக்ஸ், செம்மையாக இருக்கும். ஆனால் ஸ்டோரியில் அடி வாங்கிட்டாங்க. எனக்கு என்னவோ இந்த ஸ்டோரி வந்து ஒரு மாதிரி ஆவரேஜ் ஸ்டோரியாக இருந்தது, ஒரு மாதிரி யூஷுவல் ஆவரேஜ் ஸ்டோரியாக இருந்தது, சீரியஸாக சொல்கிறேன். மற்றபடி இந்த கான்செப்ட்லாம் நம்மளுக்கு புரிய வச்சுருவாங்க, என்ன ஏதுன்றது நம்மளுக்கு புரிஞ்சிடும். மற்றபடி இன்னும் கொஞ்சம் ஸ்டோரியை ஸ்ட்ராங் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்திருக்கும். மற்றபடி வேறு எந்த குறையும் சொல்ல மாட்டேன். ஒன்ஸ் வாட்சபிள். எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அபோவ் ஆவரேஜாக தான் இருந்தது. அதனாலே இந்த படத்துக்கு நான் ஒரு 3.5 கொடுப்பேன். அண்ட் இதேமாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அந்த மிஸ்டர் நோபடி இன்னும் சந்திக்கிறேன். பை, ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.